சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ தாவீது தன்னுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் படுவதையும் ஆடுகளுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொண்டது தான். இதில் சந்தேகமே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆடுகளை தாவீது எதுக்காக அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த காலகட்டங்களில் ஆடுகள் சரியாக அதுங்க பராமரிக்கப்படலைன்னா அந்த சின்ன சின்ன ஈங்கெல்லாம் என்ன பண்ணிடுமா, அந்த ஆடுங்க ரொம்ப கலீஜாக்குறதுனால அதுங்களுடைய சரீரத்தில் முட்டை வச்சிருச்சுன்னா புழுங்கு பிடிச்சிடுமா. அதனால அந்த காலகட்டங்களில் மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, தன்னுடைய ஆடுகளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்களாம், எண்ணெய்னால் க்ளீன் பண்ணுவாங்க. நாம் கூட ஆண்டவருடைய சிலுவை நிழலிலே மறைக்கப்பட்ட ஆடுகளாக இருந்தால் கூட நம்ம எல்லா வாட்டியும் ஆண்டவருடைய வசனத்தை நம்புறதில்லை. தாவீது தன்னுடைய ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அநேக வேலைகள் இருந்தாலும், தப்பு வைக்கிறதாகட்டும், சிங்கங்கிட்ட தப்பு வைக்கிறது, கரடிக்கிட்ட தப்பு வைக்கிறது, அந்த ஆடுங்களை என்டர்டெயின் பண்ணுறது, இப்பேற்பட்ட அநேக காரியங்களை அவன் பண்ணி கொண்டு இருந்தா கூட ஒரு சில நேரங்களில் அந்த ஆடை குளிப்பாட்டணும், க்ளீன் பண்ணணும், எண்ணெய்னால் அபிஷேகம் பண்ண. இல்லைன்னா என்ன ஆகிடும்னா, அந்த ஆடுகள் அந்த கலீஜாக இருக்கும்போது என்ன ஆகிடுமா, சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் என்ன பண்ணிடும், அந்த ஆடுங்க மேலே முட்டை வச்சிருச்சுன்னா பயங்கரமான ஒரு வியாதி வந்துடணும். அந்த வியாதி வந்த பிறகு ஆடுனால எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதான். அப்போ அந்த எண்ணெய்னால் அபிஷேகம் பண்ணப்படலைன்னா ஆடு மரணமும் அடையுமா. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகள் தான் நமக்கு அந்த எண்ணெயின் அபிஷேகம். ஒரு சில நேரங்களில் ஊழியக்காரங்க நம்ம தலைமையில் எண்ணெய் வச்சு ஜபிக்கும் போது கூட இட் கிவ்ஸ் அஸ் ப்ரொடெக்ஷன். உலக பிரகாரமான வாழ்க்கையிலேருந்து அது நமக்கு ப்ரொடெக்ஷன் தருது. அப்போது இந்த உலகத்தில் எத்தனையோ ஈகள் போல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளராமல் இருக்கிறது இருக்கலாம். யாரோ எதனா சொல்லிட்டா கூட நம்மளால் தாங்க முடியாது. உலகத்தின் காரியங்களை என்ன பண்ண முடியாது, நம்மளால் தாங்க முடியாது. அப்போ எது முக்கியம்? தேவனுடைய அந்த வார்த்தையுடைய ஞானம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், அந்த ஸ்திரீ இயேசுவின் தலையை மரணத்துக்கு முன்பதாகவே அனாயிண்ட் பண்ணாங்களாம். எதுக்கு? ஃபியூச்சருக்கு. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் ப்ரொடெக்ஷன். God's word, the knowledge of God's word, தேவனுடைய ஞானம் நம்மை வரப்போகிற எல்லா ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றுது. ஸோ அந்த வேத வசனத்தின் ஞானத்தை நம்ம அதிகமாக தேடுவோம். அந்த வார்த்தைகளை அதிகமாக நம்ம ஆசைப்படணும். இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது. அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ணுறார், ப்ரொடெக்ட் பண்ணுறார். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் நம்மளுக்கு வேணும்னா அந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்றைக்கு தாவீது என்ன பண்ணுறான், சாமுவேலினால் அனாயிண்ட் பண்ணப்பட்ட பிறகு he was rejected by his family. அவனுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் தாய் தகப்பன் எல்லாருமே அவனை வெறுத்தாங்க. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு கூட அநேக உபத்திரவங்களை அவன் பட்டான். தன்னுடைய தகப்பனால், தன்னுடைய சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டவன், கேலி பேசப்பட்டவன். ஒரு வாட்டி தாவீதினுடைய மனைவியே அவர் ஆண்டவருக்காக நடனமாடி கொண்டிருந்த பொழுது என்ன பண்ணுறாரு, தாவீது நடனமாடினதை இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ என்னத்துக்கு இப்படியா பண்ணுற அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி சவுல் தாவீதை கொல்ல பார்த்தார். இந்த எல்லா சூழ்நிலைகளிலையும் தாவீதுடைய மனைவி அவங்களை இன்சல்ட் பண்ணும்போது கூட வாட் கெப்ட் ஹிம் கோயிங் ஆன், இந்த உலகத்தின் ஈகள்னா அதுதான். நம்மளை ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து திசை தப்ப வைக்கிற எல்லாமே அந்த ஈகள். அந்த ஈக்கள் கிட்டேருந்து நம்ம தப்பு வச்சுக்கணும்னா, அன்றைக்கு எப்படி தேவன் தாவீதை அபிஷேகம் பண்ணினாரோ
அதே போல் நாம் அருமையான ஆடுகளாக தேவனுடைய சமூகத்தில் இருக்கணும்னா தேவனுடைய ஞானமும் அவருடைய அபிஷேகமும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. திஸ் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு. இந்த உலகத்தில் இருக்கிற பொல்லாத இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழும்போது தேவையற்ற ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பும் பொழுது நம்ம அந்த மந்தையிலேருந்து நம்மளை அப்படியே ஒரு பேஷண்ட் ஆக்கிடாமல் இருக்கிறதுக்கு தேவனுடைய எண்ணெய் நமக்கு தேவை.